காலையில் எந்திரிச்சதும் இந்த 5 தப்பை மட்டும் உங்கள் லைஃப்லேயே பண்ணிடாதீங்க. என்னென்னு பார்க்கலாமா? நம்பர் 1, டீ, காஃபி, டீடாக்ஸ் வாட்டர், ஆல்கஹால். இதில் டீடாக்ஸ் வாட்டரும் எப்படி டாக்டர் சேர்ந்தது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க என்கிட்ட அல்சர் கம்ப்ளைண்ட்டு, ஃபஸ்ட்டு எபிகாஸ்ட்ரிக் பெயின் இருக்குது, அதாவது மேல் வயிறு வலி இருக்குதுன்னு சொல்லி தான் வந்தாங்க. 48 நாள் மெடிசின்ஸ் கொடுத்தேன், சாப்பிட்டாங்க, சரியாயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் மெடிசின்ஸ் எடுக்க வேண்டாம், நம்ம வித்ட்ரா பண்ணிட்டோம். எப்போவுமே அல்சருக்கு 48 days மெடிசின்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு வராது. ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல்லேருந்து என்ன டயட் சாப்பிடணும் அப்படின்றது எல்லாமே நம்ம சொல்லிவிடுவோம். மறுபடியும் ஒரு 6 மாதத்தில் வந்தாங்க. டாக்டர், நான் மெடிசின் எடுத்தேன், எனக்கு நல்லா இருக்குது, ஆனால் மெடிசின் எடுக்கலை அப்படின்னா மறுபடியும் எனக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் வந்துடுது அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு காலையில் குடிக்கிற தண்ணியிலேருந்து உங்கள் சாப்பாட்டில் என்ன பொருள் போடுறீங்க, ஒரு கடுகு போட்டால் கூட அதை எனக்கு என்னென்ன போடுறீங்கன்னு ஒரு லிஸ்ட் மட்டும் எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது ஒரு 1 week லிஸ்ட் கலெக்ட் பண்ணி நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே டீடாக்ஸ் வாட்டர் யூடியூப்பில் பார்த்து ஓமம் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிருக்காங்க. ஓமம் சாப்பிட்றது தப்பா டாக்டர் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தப்பு இல்லைங்க. ஏன்னா பல சித்த மருந்துகளில் ஓமம் சேருது. அப்படி இருக்கும்போது அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு வரன்முறை இருக்குது. நீங்கள் யூடியூப் பார்த்து டீடாக்ஸ் வாட்டர், டீடாக்ஸ் ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துக்க முன்னால் உங்களோட ஹெல்த் கண்டிஷன் என்ன, வேறு எதுக்காவது மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்களா அப்படின்றத யோசிச்சுட்டு உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கலாம். நம்பர் 2, ஃப்ரூட் ஜூஸஸ். ஃப்ரூட் ஜூஸஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் சர்க்கரையோட அளவு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அதை தவிர்த்துட்டு நம்ம பழங்களாகவே எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா பழங்களில் நார்ச்சத்துகள் அதிகம். நார்ச்சத்துகள் அதிகமாக இருக்கும்போது அது கொஞ்சம் டைஜஷன் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். சர்க்கரை அவ்வளோ எளிதாக ரத்தத்தில் கலந்துராது. நம்பர் 3, காலையில் எழுந்தோடனே ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது அப்படின்னா அதை இன்றைக்கே விட்டுருங்க. வெறும் வயிற்றில் நம்ம சர்க்கரை எடுத்துக்கும் போது பிளட் சுகர் லெவல் சடனாக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இன்சுலின் ஹார்மோன் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். இன்சுலின் ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் போது சடனாக பிளட் சுகர் லெவல் டவுன் ஆகிடும். பிளட் சுகர் லெவல் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னாலே அதை சரி பண்ணுறதுக்காக பசி எடுக்க ஆரம்பிக்கும். அந்த நாள் ஃபுல்லாகவே அடிக்கடி பசி எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அதிக சோர்வாகவும் இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மார்னிங் எடுக்கக்கூடிய சுகர் ரொம்ப கவனத்தோடு நம்ம எடுக்கணும். மோஸ்ட்லி சுகர் கட் மார்னிங் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. நம்பர் 4, ஆயிலி ஃபுட், ஸ்பைசி ஃபுட். காலையில் எழுந்திரிச்ச உடனே எனக்கு வடை சாப்பிடாம அந்த நாளே போகாது டாக்டர் அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு மந்தமாக தான் போக போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு நல்ல ஒரு டீப் ஃப்ரை வடை வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு பொங்கல் சாப்பிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ தூக்கம் வருது. அதுவே நல்ல உயிர் சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ப்ரவுட்டோ, ஒரு சிறுதானியத்தில் செஞ்ச புட்டோ, ஆவியில் வச்ச ஒரு பண்டமோ நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா அந்த நாள் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது. ஸோ அந்த ஆயிலி ஃபுட், ஸ்பைசி ஃபுட் நம்ம வயிற்றுக்கும் இல்லை, நம்ம உடம்புக்கே தேவையே இல்லை. ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க.